ஆப்பிரிக்காவின் கிழக்கு பகுதியில் ஓடும் கிரேட் ரிஃப்ட் வேலி பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? லட்சக்கணக்கான விலங்குகள் இடம்பெறும் அற்புதமான இயற்கை நிகழ்வான கிரேட் மைக்ரேஷன் பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆப்பிரிக்காவின் வனவிலங்குகளை பார்க்க ஆர்வமாக இருக்கிறதா? உலகின் சிறந்த இயற்கை இடங்களில் ஒன்றான மசாய் மாரா மற்றும் கிரேட் ரிஃப்ட் பள்ளத்தாக்கின் அதிசயங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த வீடியோவில் கென்யாவில் உள்ள இயற்கை அழகு, வனவிலங்குகள் மற்றும் மசாய் மக்களின் செழுமையான கலாச்சார பாரம்பரியம் ஆகியவற்றை காண நாங்கள் உங்களை அழைத்துச் செல்கிறோம். தொடங்குவதற்கு முன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய கேட்டுக்கொள்கிறோம். இது போன்ற தகவல் தரும் வீடியோக்களை உங்களிடம் கொண்டு வர இது எங்களுக்கு உதவும். மசாய் மாரா ஆப்பிரிக்காவின் அற்புதமான வனவிலங்குகளை பார்க்க சிறந்த இடங்களில் ஒன்றாகும். கென்யாவின் தலைநகரான நைரோபியில் இருந்து சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மசாய் மாரா நைரோபியிலிருந்து சுமார் 5 முதல் 6 மணி நேர பயணத்தில் உள்ளது. நீங்கள் நைரோபியிலிருந்து மசாய் மாராவுக்கு செல்லும் போது கிரேட் ரிஃப்ட் பள்ளத்தாக்கு வழியாக செல்வீர்கள். கிரேட் ரிஃப்ட் பள்ளத்தாக்கு என்பது ஒரு புவியியல் அதிசயமாகும். இது வடக்கே செங்கடலில் இருந்து தெற்கே மொசாம்பிக் வரை 6000 கிலோமீட்டர்களுக்கு மேல் நீண்டுள்ளது. கிரேட் ரிஃப்ட் பள்ளத்தாக்கு சுமார் 35 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு டெக்டானிக் செயல்பாடு காரணமாக உருவாக்கப்பட்டது. லித்தோஸ்பியர் என்று அழைக்கப்படும் பூமியின் வெளிப்புற ஷெல் பிளவுபடுத்த தொடங்கியது மற்றும் 2 தனித்துவமான டெக்டானிக் தட்டுகளை உருவாக்கியது. இந்த தட்டுகள் மெதுவாக பிரிந்ததால் ஒரு ஆழமான பள்ளத்தாக்கு உருவானது. அது இறுதியில் கிரேட் ரிஃப்ட் பள்ளத்தாக்கானது. கிரேட் ரிஃப்ட் பள்ளத்தாக்கு ஆண்டுக்கு 2 முதல் 3 மில்லிமீட்டர்கள் வரை மெதுவாக விரிவடைகிறது. இந்த இடத்தில் எரிமலைகள் மற்றும் நில அதிர்வு செயல்பாடு உள்ளது. இந்த பள்ளத்தாக்கில் ஹெல்ஸ் கேட் தேசிய பூங்கா மற்றும் லாங்கனாட் மலையின் எரிமலை சிகரங்களும் உள்ளன. கிரேட் ரிஃப்ட் பள்ளத்தாக்கின் மேற்கில் உலக புகழ்பெற்ற மசாய் மாரா தேசிய ரிசர்வ் உள்ளது.
அதன் விதிவிலக்கான வனவிலங்குகள் மற்றும் கண்கவர் நிலப்பரப்புகளுக்கு பெயர் பெற்ற மசாய் மாரா ஆப்பிரிக்காவின் மிக முக்கியமான சஃபாரி இடங்களில் ஒன்றாகும். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மற்றும் அக்டோபர் மாதங்களுக்கு இடையில் 1.5 மில்லியனுக்கும் அதிகமான காட்டெருமைகள், வரி குதிரைகள் மற்றும் விண்மீன்கள் ஆகியவை பூமியின் சிறந்த வனவிலங்கு நிகழ்வுகளில் ஒன்றான கிரேட் மைக்ரேஷனில் நகர்கின்றன. இந்த விலங்குகள் உணவு தேடி மாரா சமவெளி முழுவதும் நகர்கின்றன. மாரா ஆற்றின் ஆபத்தான குறுக்குவெட்டுகளை எதிர்கொள்கின்றன, அங்கு அவை பசியுள்ள முதலைகள் மற்றும் சிங்கங்களிலிருந்து தப்பிக்க வேண்டும். ஆப்பிரிக்காவின் பெரிய 5 விலங்குகளான சிங்கங்கள், சிறுத்தைகள், யானைகள், காண்டாமிருகங்கள் மற்றும் எருமைகள் மாராவில் உள்ளன. பரந்த சவன்னாக்கள் இந்த கம்பீரமான உயிரினங்களுக்கு சரியான வாழ்விடத்தை வழங்குகின்றன, மேலும் அனுபவம் வாய்ந்த வழிகாட்டிகளின் உதவியுடன் இயற்கையின் நாடகத்திற்கு முன் வரிசையில் இருக்கை கிடைக்கும். இந்த சிங்கக்குட்டி மரத்திலிருந்து சாமர்த்தியமாக இறங்குவது போன்ற சில அற்புதமான காட்சிகளை நீங்கள் காணலாம். அருகில் ஆண் சிங்கம் மற்றும் பெண் சிங்கம் ஒன்றாக சிறிது நேரம் அமைதியாக கழிப்பதை காணலாம். மசாய் மாராவில் பறந்து விரிந்த சவன்னாவில் கம்பீரமான யானைகள் நடந்து செல்வதை நீங்கள் காணலாம். மேலும் ஒட்டக சிவிங்கிகள் சவன்னாவின் பரந்த சமவெளிகளில் நடந்து கொண்டிருக்கும். இளம் ஒட்டக சிவிங்கிகளுடன் ஒரு ஒட்டக சிவிங்கி குடும்பம் நடந்து கொண்டிருக்கும். உயர் மட்டங்களில் இருந்து உணவை தேடும் சிறுத்தைகளின் குழுக்களை நீங்கள் காணலாம். மசாய் மாரா மற்றொரு பெரிய 5 விலங்குகளுக்கு பிரபலமானது. காண்டாமிருகங்கள். ஏராளமான புல்லை ருசிக்கும் காண்டாமிருகத்தை அருகிலிருந்து பார்க்க முடியும். அல்லது ஓரிரு காண்டாமிருகங்கள் பசுமையான புல்வெளிகளில் வேகமாக ஓடுகின்றன. மாரா நதியில் நீர் யானையின் கூட்டம் ஓய்வெடுப்பதை காணலாம்.
அமையான சிறுத்தையையும் நீங்கள் காணலாம். மாசாய் மாராவில் பல காட்டு எருமைகளும் உள்ளன. வரி குதிரைகள் ஒட்டகச் சிவிங்கிகளுடன் சேர்ந்து நகர்வதை நீங்கள் காணலாம். மேலும் தாம்சன் மான்கள் விரைவாக சண்டையிடுவதை காண வாய்ப்புகள் இருக்கும். சிங்கங்கள் மற்றும் சிறுத்தைகளின் கொலைகளை பிடிக்க ஹைனாக்கள் பதுங்கியிருக்கும். மசாய் மாரா இந்த சமவெளிகளில் பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்த அரைநாடோடி சமூகமான மசாய் மக்களுக்காகவும் அறியப்படுகிறது. மசாய் அவர்களின் வளமான கலாச்சாரம், வண்ணமயமான ஆடை மற்றும் நிலத்துடனான ஆழமான தொடர்பு ஆகியவற்றிற்காக அறியப்படுகிறது. மசாய்கள் சுற்றுச்சூழலுடன் இணக்கமாக வாழ்கின்றனர். கால்நடைகளை மேய்த்து பழங்கால மரபுகளை பேணுகிறார்கள். மசாய் மாராவிற்கு வருபவர்கள் மசாய் கிராமத்திற்கு செல்லலாம். அங்கு அவர்கள் மசாய் பழக்கவழக்கங்கள், சடங்குகள் மற்றும் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ளலாம். இங்கே வனவிலங்கு பாதுகாப்பு திட்டங்கள் முதல் சுற்றுச்சூழல், சுற்றுலா முயற்சிகள் வரை மாராவின் தனித்துவமான சுற்றுச்சூழல் அமைப்புகள் வரும் தலைமுறைகளுக்கு பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதற்கான இயக்கம் வளர்ந்து வருகிறது. மாசாய் மாரா மற்றும் கிரேட் ரிஃப்ட் பள்ளத்தாக்கிற்கு செல்லும்போது நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன. நீங்கள் கண்டிப்பாக கேம் டிரைவ்களில் செல்ல வேண்டும். இது வழக்கமாக காலையிலும் மாலையிலும் செய்யப்படும். இந்த கேம் டிரைவ்கள் மசாய் மாராவின் நிலப்பரப்பு மற்றும் வனவிலங்குகளின் காட்சியை உங்களுக்கு வழங்கும். நீங்கள் ஹாட் ஏர் பலூன் சஃபாரிகளையும் முயற்சிக்க வேண்டும். மசாய் மாராவில் உள்ள ஹாட் ஏர் பலூன் சஃபாரிகள் உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை தரும்.
ஜூன் மற்றும் அக்டோபர் மாதங்களுக்கு இடைப்பட்ட காலம் மசாய் மாராவிற்கு செல்ல சிறந்த நேரம். எல்லா பட்ஜெட்டுகளுக்கும் ஏற்ற நல்ல ஹோட்டல்கள் மற்றும் லாட்ஜ்கள் உள்ளன. நீங்கள் தீவிர சாகசப்பி பிரியராக இருந்தாலும் சரி, இயற்கை ஆர்வலராக இருந்தாலும் சரி, மசாய் மாரா மற்றும் கிரேட் ரிஃப்ட் பள்ளத்தாக்கிற்கு செல்வது மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். இந்த 2 இடங்களின் காட்சிகளை நீங்கள் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.